ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ கேமர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, மைன்கிராஃப்ட் பட் எவ்ரி ஜம்ப் ட்ராப்ஸ் ரேண்டம் ஐட்டம். ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க போவோமா. இந்த வீடியோக்கான கோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டைமண்டை கண்டுபிடிக்கணும். டைமண்டை கண்டுபிடிச்சோன்னே இந்த வீடியோ எண்ட் ஆகிடும். ஓகேவா, நம்மளுக்கு இப்போது ஜம்ப் பண்ண நிறைய ரேண்டம் ஐட்டம்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. டோரு இது பார்த்திங்கன்னா புதுசாக அந்த அப்டேட்டில் வந்திருக்கு போல். இந்த டோர் காப்பர் டோர். ஓகேவா, இதை நம்ம அப்புறமேட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு டைமண்ட் தான் தேவை, ரெட் ஸ்டோன் பிளாக் தான் தேவையில்லை. இப்போ அதனால் அதெல்லாம் சும்மா டக்குன்னு கீழே போட்டுட்டு டைமண்ட் ஹெல்மெட் கிடச்சிருக்கு. நம்ம இந்த வீடியோ முடிச்சிட்டுமாண்ணே? நீ கண்டுபிடிக்க வேண்டியது டைமண்ட் ஹெல்மெட் கிடையாது. ஒழுங்கா போய் டைமண்டை கண்டுபிடி. சரி ஓகே, அப்போ நம்ம டக்குன்னு ஜம்ப் பண்ணி டைமண்டை கண்டுபிடிக்கிற வழியை பார்ப்போம். சரி ஓகே, அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ டைமண்ட் ஹெல்மெட்டை போட்டு வேகமாக ஜம்ப் பண்ண வேண்டியது தான். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ரேண்டம் ஐட்டம்ஸ் கிடைக்கும். அப்போ தான் நம்மளால் இந்த வீடியோவும் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே, ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். எப்போ லேக் அடிக்குதோ அப்போ மொத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான். இந்த அலை வேறு என் மூச்சுக்கு முன்னாடி நிற்கிறேன். போட அங்கிட்டு இல்லை போகிறதுல போகிறேன். இருங்க நம்ம மொத்தமாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு இருங்க மொத்தமாக நிறைய ஜம்ப் பண்ணி லூட்டை எடுத்துகிட்டு அப்புறமேட்டு ஷெல்கரில் போட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே போட்டோன்னா டக்குன்னு ஷெல்கர் காலி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நான் எதுவும் இப்போ கண்டுபிடிச்சேன். இருங்க ஒரு நிமிஷம். ஸ்வாடுன்னு தான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் டக்குன்னு ஷெல்கர் கூட போட்டிடலாம். நம்மளுக்கு மைண்ட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிக்காக்ஸ் தேவைப்படும். அயன் பிக்காக்ஸ் இல்லைனா டைமண்ட் பிக்காக்ஸ். அது நம்ம லக் இருந்தால் நெதரைட் பிக்காக்ஸ். ஏன்னா அதை வச்சு தான் டைமண்டை மைண்ட் பண்ண முடியும். ஓகே, இப்போ நம்ம தேவையில்லாத லூட்டெல்லாம் செஸ்ட்டு அப்படி இல்லைனா ஷெல்கரில் போட்டுட்ருக்கோம். இருங்க எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாம் ஒரு பிளாக்காக இருக்குது. டேய் இப்படியே இருந்தால் இன்வென்ட்ரி 2 நிமிஷத்துலலாம் ஃபுல் ஆகிடும். நெதரைட்லாம் கிடைக்குதுடா. சரி ஓகே, நம்ம வேகமாக எல்லா பொருளையும் ட்ராப் பண்ணுவோம். நம்மளுக்கு இப்போ எலக்ட்ரா தான் தேடிட்டு இருந்தேன். இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஓகே, டக்குன்னு எலக்ட்ராவை எடுப்போம். இந்த எலக்ட்ரா இருந்துச்சா இல்லைடா போட்லேயும். ஓகே சூப்பர், எலக்ட்ராவை ஒரு வழியாக எடுத்தாச்சு. இப்போ அந்த எலக்ட்ரா பார்த்திங்கன்னா ஒரு மாபோட, அதாவது இது ஒரு ஹெல்மெட் பீஸு. இந்த ஹெல்மெட் பேர் யாருக்குன்னா தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். ஓகேவா, இப்போ நம்ம போனஸ் டெஸ்ட் அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்ன லூட் இருக்குமான்னு பார்த்தா அதில் கொஞ்சம் பரவாயில்ல. சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஆப்பிள்லாம் இருந்தது. அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறமேட்டு திருப்பி வேகமாக ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன் ஜம்ப் பண்ணேன்னா வேறு எதுக்கு, திருப்பி ரேண்டம் லூட் வரணும். அதுலேருந்து நம்மளுக்கு டைமண்ட் வரணும். அப்போ தான் இந்த வீடியோ சீக்கிரமாக நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஓகே இருங்க, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு கிராஃப்டிங் டேபிள் செஞ்சு கிராஃப்டிங் டேபிள்லேருந்து அப்படியே செஸ்ட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கு 16 பிளாங்க் இருக்குது. சாலிடாக 2 செஸ்ட்டு செய்யலாம். வேகமாக வச்சுட்டு 2 செஸ்ட்டு டக்குன்னு கையில் எடுத்துகிட்டு அப்படியே செஸ்ட்டை டக்குன்னு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் மொத்தமாக லூட்டை போட்டுட்டு நம்மக்கிட்ட டைமண்ட் என்ன கிடச்சிருக்கான்னு வேகமாக பார்க்கலாம். லேக் அடிக்காத வரைக்கும் நல்லது. ஓகே, இப்போ நம்ம இருக்கிற எல்லா லூட்டையும் என்னடா அதுக்கடியே காலி ஆகிடுச்சு. சரி ஓகே, நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். ஏங்க ஸ்வாட்லாம் கிடச்சிருக்குங்க, நெதரைட் ஸ்வாடு. சூப்பர், ரைட்டு. நம்ம வேகமாக ஜம்ப் பண்ணிகிட்டே போகலாம். அப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், அப்போ எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அது நம்ம அப்படியே ஃபார்வர்டாக ஜம்ப் பண்ணிட்டு போகலாம். இருங்க, எனக்கு கண்ணுக்கு தெரியுதெல்லாம் டைமண்ட் மாரியே இருக்குது. பச்சை கலரில் இருந்தாலே ப்ளூ கலரில் இருந்தாலே அது டைமண்ட்னு நான் அதை ஊற்று பார்க்க ஆரம்பிச்சிடுறேன். சரி இருங்க, நைட் ஆகிடுச்சா, நம்ம அதனால் கொஞ்சம் தண்ணிக்குள்ளே போயிட்டு போட்டு மேலே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ தெரில அப்டேட் வந்துச்சு, போட்டு மேலே ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ண முடியாது, ஆனால் இப்போ ஜம்ப் பண்ண முடியுது. அது என்னன்னு தெரியல, அப்டேட்டில் என்ன மாற்றிட்டான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம்ஸ்லாம் கீழே போட்டுட்டு இப்போ டக்குன்னு ஜம்ப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு டைமண்ட் கிடைக்கும். ஓகே, டேய் கடைசியில் என்னையே ஜம்ப் பண்ண விட்டீங்களேடா. இந்த அலை வேறு இந்த போட்டில் உட்காந்துக்கிறான். கீழே என்ன நடக்குதுன்னு கூட பார்க்க முடியல. இவன் ஜகஜோதியாக இருக்கிறதுனால இவனை தான் பார்க்க முடியுது. ஓகே, நம்ம வேகமாக இது பேரியர் பிளாக் தானே. ஓகே, பைனாகுலர் கிடச்சிருக்கு. இதை வச்சு ஜூம் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். ஓகே, இப்போ நம்மளுக்கு டைமண்ட் தான் தேவைப்படுது. அங்கே என்ன யாருமே இல்லை. ஓகே, நாங்கள் யாரும் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டேன் ஒரு செகண்டு. ஹீரோ பிரெயின் கிட்ட வந்துட்டானே, என்ன பண்ணுறது. சரி ஓகே, அது ப்ளூ கலரில் இருந்தது, அது டைமண்ட்னு நினச்சிட்டேன். ஆனால் அது டைமண்ட் இல்லை, ப்ளூ கலர் ஹுல்லு. ஓகே, இங்கே என்ன இது இருக்குது, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் இப்போ ஏதோ வினோதமாக ஒன்று பார்த்தேன். சரி அது இதுவா? ஓகே, அது ப்ளூ கலர் காங்க்ரீட்டு பவுட்ரு. இது உட்டன் பிக்கேக்ஸு. இது என்னடா பிளாக்கு? டேய் இந்த பிளாக்கை நான் பார்த்ததே இல்லையே. ஒரு நிமிஷம் இருங்க.
இந்த பிளாக்கை நீங்கள் யாருன்னா பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை இருங்க இந்த பிளாக்கை நம்ம எடுத்து பார்த்துருவோம். ஏன்னா அந்த பிளாக்கை எவனை அடிக்கிறான்? ஐயோ வளர்க்குறான். எங்கேருந்துடா இருக்கீங்க? எங்கடா இருக்கீங்க? இருங்க நம்ம போயிடலாம். நம்மக்கிட்ட அடி வாங்குறதுக்கெல்லாம் தெம்பு இல்லை. ஐயோ அது என்ன பிளாக்னே தெரியலடா. அதுக்கிட்டே அடிச்சு துரத்துட்டீங்களேடா. நல்லாவே இருக்க மாட்டேங்குதா. இருங்க நம்ம கொஞ்சம் தூரம் போயிடுவோம். ஏன்னா அங்கே ட்ரவுனில் 2-3 பேர் இருக்கானுங்க. அவனுங்க தான் பொழந்துட்டானுங்க. இருங்க அந்த ஐயோ வரானே. ஓகே ஆனால் நம்ம அந்த பிளாக்கை எடுக்கலன்னு தான் நினைக்கிறேன். சரி ஓகே நம்ம அதை அப்புறமேட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் தூரமாக போயிடலாம். ஏன்னா கீழே ட்ரவுனுக்குன்னா வந்தானுங்கன்னா நம்மளால் அடி வாங்க முடியாது. ஓகே இப்போ ட்ரவுன்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்துட்டோம். நம்மளுக்கு என்னென்ன கிடச்சிருக்குன்னா காம்பஸ்ஸு, லீப்பு, க்ரீன் கலர் டை, அப்புறமேட்டு ஸ்டிக்கு, ஸ்லாபு, ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு தேவையில்லாத ஐட்டம் தான் கிடச்சிட்ருக்கு. ஒன்று கூட தேவையானதாக கிடைக்க மாட்டேங்குது. என்னடா இது போட்டு ஐயனை ஆசாரமாக வச்சு நான் என்னடா பண்ண போகிறேன். அப்படியே என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா லாக் ஆகி நின்றுட்டேன். அப்புறமேட்டு வந்து பார்த்தா ட்ரவுண்டு ஸ்கில்டுன்னு வருது. சரி ஓகே ட்ரவுனுக்கிட்ட தான் ஸ்லாஷ் ஆகி செத்து போயிட்டோம். திருப்பி வந்து ஆரம்பத்துலேருந்தே வீடியோவை முடிப்போம்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு இருந்தா எவனோ சவுண்டு கேட்டுன்னு இருக்குது. ஆனால் ஆளை காணோம். சரி ஓகே நம்ம அப்படியே முடிஞ்ச அளவுக்கு இங்கேயே வேக வேகமாக ஓடி போயிட்டு நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு டைமண்ட் கிடைக்குதான்னு சொல்லிட்டு நானும் வேக வேகமாக அப்படியே தேடிட்டே இருந்தேன். பார்த்தா டைமண்டே கிடைக்கல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நானும் அப்படியே ஃபுல்லாக ஃபார்வர்டில் போனால் அது வந்து கரெக்டாக ஆர்டராக ட்ராப் ஆகுது லூட்டு. அதனால் அதை பார்க்குறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, அதை எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணேன், ஒரு கையில் வந்து ஃப்ரண்ட்லேயே இன்னொரு கையில் வந்து ஜம்ப் பண்ணுற பட்டன்லேயே வச்சுட்டு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால நம்மளுக்கு லூட்டும் டக்கு டக்குன்னு ட்ராப் ஆகுது. அதே சமயம் நம்மளால் ஜம்பும் ஸ்வாடு இருங்க நான் டைமண்ட் ஸ்வாடு எடுத்துக்கிறேன். ஏன்னா எவனோ வந்துட்டானா அப்போ தான் வெட்ட முடியும். ஸ்வாடு போச்சுடா. ஒரு நிமிஷம் இது பிளாக்லாம் ப்ளேஸ் பண்ணுறோம். இருங்க சூப்பர் ஸ்வாடு எடுத்தாச்சு. இருங்க அங்கே எவனோ ஒருத்தன் போனால் நம்ம எதுக்கோ பேக்கப்புக்கு ஸ்வாடு எடுத்து வச்சுக்கிது நம்மளுக்கு நல்லது. ஓகே எங்கடா என்ன டைமண்ட் இருக்கா கேட்க வேணாம். டைமண்ட் ஒரு சூப்பர் டைமண்ட் வருதுங்க. ஐயோ இருங்க எவனோ என் முன்னாடி இருந்தான். இருங்க நம்ம இதெல்லாம் ஓகே இங்கேயே ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ஏன்னா அது இன்னொன்ட்டில் இருந்தால் சப்போஸ் நம்ம தெரியாமல் அதை ட்ராப் பண்ணிட்டோம் திருப்பி அதை எடுக்கிறது கஷ்டமாக போய்டும். இருங்க நம்ம பிக்காக்ஸ் இருக்கா? ஐயோ கோல்டன் பிக்காக்ஸ் தான் இருக்குது, அதை வச்சு மைண்ட் பண்ண முடியாது. ஓகே இருங்க பிக்காக்ஸ் என்ன இருக்கா? நெதரைட் பிக்காக்ஸ் சம்திங் என்னமோ பார்த்தேனே நெதரைட்டா. இருங்க நம்ம இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். லாண்டனை கீழே வச்சுட்டு கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். இருங்க அப்போ தான் பளிச்சுன்னு கண்ணு தெரியும். ஓகே அது என்ன உடன் ஸ்டோன் பிக்காக்ஸ்ன்னு நினைக்கிறேன் அது. இருங்க இங்கே என்ன பார்த்தேன்னா வெயிட் பண்ணுங்க. இங்கே இதுவும் டைமண்ட் வரும். நான் வெயிட் பண்ணுங்க. ஓகே இல்லை இது அந்த ஸ்னிஃபர் எக்கு எங்க டைமண்ட் எக்கு டைமண்ட் தாங்க டைமண்ட் வருங்க. ஸ்னிஃபர் எக்கு கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இப்போதைக்கு நம்மளுக்கு அது தேவைப்படாது. அதனால் நம்ம டைமண்ட் ஒரு மட்டும் டக்குன்னு கையில் எடுத்துக்கலாம். ஓகே இதையும் கையில் எடுத்தாச்சு. இருங்க கரெக்டாக நம்ம ஃபஸ்ட்டு வச்ச டைமண்ட் அடியே வச்சுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிக்காக்ஸ் தேடுறது தான் வேலை. இல்லைனா இந்த டிஎன்டி வச்சு வெடிக்க வச்சுருவோமா? சரி இருங்க ஒரு 2 பிளாக் தள்ளி வச்சுட்டு நம்மக்கிட்ட ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் வேணுமே அப்போ கூட இருங்க ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்யறதுக்கான பொருள் வச்சுருக்கான்னு பார்ப்போமா? ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீல் செய்யறதுக்கான பொருளுமே நம்மக்கிட்ட இல்லை. வேறு வழியில் நம்ம ஜம்ப் பண்ணி பார்க்க வேண்டியது தான். இருங்க அயன் பிக்காக்ஸா இது? இருங்க அயன் பிக்காக்ஸ் மாதிரி தான் தெரியுது. அயனா ஸ்டோனான்னு தெரில. இருங்க அதை நம்ம எடுத்து செக் பண்ணியே பார்த்துருவோம். ஓகே அயன் பிக்காக்ஸ் தாங்க. ஆமாம் அயன் தான். ஓகே எப்படி இந்த வீடியோ முடிய போகுது. எல்லோரும் லைக் பண்ணிட்டே பாருங்கய்யா. யாரும் லைக்கே பண்ணி யாரும் அடிக்கிறான் எவனும் அடிக்கிறான். இருங்க டே ஸ்பைட்ரு இப்போ வந்து நான் சாவ நினைக்கிறேன்டா. செத்துப்படா உனக்கெல்லாம் டைமண்ட் ஸ்வாட் எடுத்துக்கிறேன். அயன் பிக்காக்ஸே போதும்டா. அது மரண பீதியில் அதனால் நான் ஸ்வாடை எடுக்காமல் பிக்காக்ஸ்லேயே அடிச்சிட்டு இருந்தேன். இப்போ எவன் அடிக்கிறது? எவனும் அடிக்கிறான். ஓகே எவனும் அடிக்கிறான். உஷாராரி மூவ் பண்ணிகிட்டே இல்லை செத்து போயிடுவேன். யார் கண்டுபிடிச்சிட்டான். அங்கே ஸ்கெலிட்டன் நேரம் ஓடுறான் பாருங்க. எருமை பாட்ட பையன் மரத்துக்கு பக்கத்துலேருந்து கரெக்டாக ஆர்வத்தை அடிக்கிறேன். இருங்க நம்ம அந்த கதவு இருக்குல்ல அந்த ஆரம்பத்தில் நம்ம வச்ச கதவு தான் நம்மளை இப்போ காப்பாற்ற போகுது. கதவே மூடு. ஐயோ அந்த பக்கம் மூடிச்சு. ஓகே பரவாயில்ல நம்ம எப்படியோ தப்பிச்சாச்சு. கொஞ்சம் ஹெல்த் ரீஜென்ரேட் ஆகட்டும். வெயிட் பண்ணுங்கள். அதாட்டியே ஸ்வாடை கையில் வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போயிடுவோம். பிளாக் வெயிடா வச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடில் ஏறி போய் அடிக்க போகிறதில்ல, ரைட் சைடில் போய் தான் அடிக்க போகிறோம். ஏன்னா லெஃப்ட் சைடில் போகும்போது அவன் மலாக் கொட்டானா அவன் தான் முடிஞ்சு போச்சு நம்ம செத்து போயிடுவோம். முடிஞ்ச அளவுக்கு அவன் பின்னாடியே போயிட்டு ஃப்ரண்ட்டில் போய் டக்குன்னு அடிச்சிடலாம். ஏன்னா அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ண மாட்டான்னு நான் நினைக்கிறேன். ஆடா பாவி வந்தவொன்னே அடிக்கிறானே.
விடாமல் எப்படியோ அடித்து சாவடிச்சாச்சு. நம்மளுக்கு பரவாயில்ல. ஹார்ட்டு 4 ஹார்ட்டு கிட்ட 4.5 ஹார்ட் கிட்ட போயிடுச்சு. இருந்தாலும் நம்ம உயிரோட தான் இருக்கோம். நம்ம டைமண்டை மைன் பண்ணலாமா? ஓகே, டைமண்டை ஒரு வழியாக மைன் பண்ணியாச்சு. அதாவது இந்த வீடியோ முடிஞ்சிடுச்சு. நம்ம இருங்க இன்னும் டைமண்ட் எடுக்கல, அப்போ தான் வீடியோ முடியும். ஃபைனலி ஒரு வழியாக டைமண்டை எடுத்தாச்சு. சரி, ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பண்ண ஆள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் டான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் நியூ கேமர்.